நாங்கள் பெரிய எனக்கு பட்டாவுளத்தில் சரியான தண்ணி வெள்ளம் ஏறி கொண்டிருக்கின்றது. எங்களோட பிள்ளை குட்டிகளெல்லாம் பெரிய பிறகு காலி ஒரு சாப்பாட்டு தங்குமடத்தில் தங்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு சரியான உணவு வசதி குறைவு. ஆனால் எங்களை வீட்டு வெளியே தண்ணின்னு இறங்கவில்லை. தண்ணின்னு ஒரு கிழமை சொல்லும், அது இறங்கி நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஆனவடியாக அது படுக்க வசதி சாப்பாட்டு வசதியால் சரியான பின்தங்கி கொண்டிருக்கின்றது. எங்களை வீட்டு வெளியே போக இயலாமல் காலி இயலாமல் கை இயலாமலும் கடும் கஷ்டப்பட்டு வயசு போன ஆட்கள் எல்லாரும் கடும் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை. வராங்க, என்ன சாப்பாடு என்ன தண்ணின்னு கேட்குறாங்க, போகிறாங்க, சோத்தை போட்டு வைக்கிறாங்க, ஒரு சாம்பாரை வைக்கிறாங்க, கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. அதுகளுக்கு ஒரு படுக்கையா ஒரு இதாக ஒரு ஒழுங்கான ஒரு வேலை இல்லை. அப்போ இந்த பிள்ளை வீட்டில் கொண்டு எங்கே நாங்கள் போகிறது? எங்களை வீட்டு வெளியே போகலாது. எங்களை வீட்டு வெளியே போகிறதா நாங்கள் ஒரு கிழமைக்கு போகிறது தான் போகலும். ஆன வழியாக எங்களுக்கு ஏதாவது அரசாங்க அதிபராவது எங்களுக்கு எங்களை முன்னிட்டு பாரம் எடுத்து எங்களை பிள்ளை வீட்டில பார்க்கணும். எத்தனை குடும்பங்கள் இருந்து சீரழிஞ்சு தெரியுது. எங்களுக்கு அங்கஞ்ச போகலாது, உழைக்க போகலாது, வெள்ளம். அப்போ உழைக்கிறாம்பிள்ள எல்லாம் இங்கே கொட்டியில் இடந்து இங்கே கோயிலில் தங்கு மடத்தில் இடந்து அந்த சொத்தை சாப்பிட்டா சரியா? நாங்கள் செலவழிக்கணும், பிள்ளைகளுக்கு மாப்பாட்டி வாங்கணும், அது வாங்கணும், மருந்து வாங்கணும். எங்கே போகிறது நாங்கள்? அதுக்கு சரியான நடவடிக்கை எடுத்து சரியான முறையில் தயவு செய்யுமாறு அரசாங்க அதிபராவது வந்து பார்வையிட்டு இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்ளுது. வெள்ளங்கள் தொடர்ச்சியாக வருஷமாக வந்து கொண்டிருக்கின்றன. அதை தடுக்குமாதி தன்னுடைய குளத்தில் பாய்க்கால்கள் அதில் ரோட்டில் கான்கிரீட் ரோட்டில் போடுறாங்க. பாய்க்கால் இல்லை, பக்கத்து வீட்டில் தண்ணி தாங்கி இருக்குது. அந்த தண்ணி போகிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் பிரச்சனையை கொடுக்குறாங்க. அந்த தண்ணி தங்க விடாமல் மக்களுக்கு சில பணிவுடைகளை செஞ்சு தண்ணீரை ஓட்டம் காட்டுற அளவுக்கு பணிவுடைகளை செஞ்சு கொண்டு மக்களுக்கு நல்ல வாழ்த்துக்களை கொடுக்குற மாதிரி தாழ்மையை கேட்டுக்கொள்வது. டக்குன்னு ஒரு வந்தீங்கன்னா ஒரு வயசு கிட்ட திரும்ப வாங்க. என்ன மேடம் இது ரெக்கார்டிங் போரப்பட்டு தவிசாளர் ஜோன் ராஜனி அவர்களை அழைக்கின்றேன். கடந்த ஓரிரு தினங்களாக வாரங்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக போரப்பட்டு பிரதேசத்தில் காணப்படுகின்ற தாழ்நிலங்களாக காணப்படுகின்ற சில கிராமங்கள் நீரில் மூழ்கி மக்கள் அவசரமான வாழ்க்கைகளை வாழ்ந்து வருகின்றார்கள். தற்போது பட்டாபுரம், முனைத்தீவு, பழுகாமம், கோயில்புறது போன்ற கிராமங்கள் நீரில் மூழ்கி கிட்டத்தட்ட 280 குடும்பங்கள் 700க்கும் மேற்பட்ட மக்களை இடம்பெற வைத்து ஒரு முகாமில் போரப்பட்டு பிரதேச செயலாளர் MHO உதவிகளோடு பெரிய புரதிவு
காளிகோயிலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற முகாம்களில் சரியான நடவடிக்கை எடுப்பதுகின்றது. ஏனைய இடங்களில் இருக்கின்ற மக்கள் இடம்பெறுவதற்கான சாத்தியம் இன்றிலிருந்து மழை குறையுமாக இருந்தால் மக்கள் இடம்பெறுவதை கொஞ்சம் குறைக்கலாம் என நினைக்கின்றேன். அத்தோடு எங்களுடைய போரப்பட்டு பிரதேசத்தில் காணப்பட்ட இந்த கிராமங்களில் அதிகமான நீர் கிராமங்களுக்கு நிற்கின்ற காரணத்தினால் எங்களுடைய பிரதேச வாகனங்களை கொண்டு நாங்கள் அந்த நீரினை வழியில் ஏற்றுவதற்கான பிரதேச சபையினுடைய ஊழியர்களையும் உத்தியோகஸ்தர்களையும் கொண்டு அந்த கான்களை வெட்டி நீரை வெளியேற்றுகின்றோம். அத்தோடு தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுக்கு போக்குவரத்து போன்ற பாதைகள் சம்பந்தமான வேலைகளை செய்யக்கூடிய முடிந்த வரைக்குமான வேலைகளை செய்து வருகின்றோம். தொடர்ச்சியாக இந்த மழை இன்னும் நீடிக்குமானால் பாரிய பிரச்சனைகளையும் மக்கள் அனர்த்தத்தையும் எதிர்நோக்க வேண்டிய சூழல் காணப்படுகின்றது. இங்கு இந்த காலகட்டங்களில் நமக்கு உதவ வேண்டியவர்கள் அனைவரும் வந்து உதவி செய்யலாம் என நாங்கள் உதவியை கோரி நிற்பதோடு எங்களுடைய மக்களுடைய நிலைகளையும் வந்து பார்வையிட வேணும். இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் கடுமையான ஒரு தொடர்ச்சியாக ஓரிரு தினங்களை விட கிட்டத்தட்ட ஒரு வாரங்களுக்கு கூடுதலாக இந்த தங்களுடைய வீடுகளில் நீரோடு வாழ்ந்து வருகின்றார்கள், நீர் காணப்படும் நிலையில் வாழ்ந்து வருகின்றார்கள். இதை நாங்கள் முடிந்தவரைக்கும் எங்களால் உதவிகளை செய்து வருகின்றோம். எங்கள் பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இன்னும் இந்த மழை நீடிக்குமானால் இடம்பெயர்வுகளும் அதிகரிக்கும், மக்களுடைய நிலைமைகளும் வாழ்வாதாரங்களும் பாதிக்கப்பட்டு முடக்கப்படும். வெள்ளப்பெருக்கினால் ரத்னபுரம் கிராமம் பாரிய ஒரு அழிவை ஏற்படுத்தியது. அன்று விடியற்காலம் கிராம அபிவிருத்தி சங்கமும் மற்றும் மக்களும் சேர்ந்து தான் அதில்